வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். விபத்தில் பலியான யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரியின் மகனும் பலி. யாழ்ப்பாண இந்திய துணை தூதரகத்தில் கலாச்சார உத்தியோகஸ்தராக பணிபுரிந்த நிலையில் அண்மையில் ஓமந்தையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்த சச்சிதானந்த குருக்கள் பிரபாகரனின் மகனான அக்ஷய் மருத்துவ சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். ஒரே குடும்பத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட இந்த விபத்து துயரங்கள் அப்பகுதி மக்களை ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளன. அண்மையில் வவுனியா ஓமந்தையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பிரபாகரன் குருக்கள் உயிரிழந்த நிலையில் அக்ஷயும் அவரது தாயாருமான சீதா லட்சுமியும் படுகாயமடைந்திருந்தனர். தொடர்ச்சியான மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பயனளிக்காத நிலையில் அக்ஷய் நேற்று உயிரிழந்துள்ளார். யாழ் நல்லூர் கந்தன் வளாகத்தில் விபச்சார விடுதியா? சமூக ஆர்வலர்கள் விசனம். வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தன் பின்வீதியில் வீடு ஒன்றில் விபச்சார விடுதி ஒன்று செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வீட்டின் உரிமையாளர் வெளிநாட்டில் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் சிலர் குறித்த வீட்டை தற்போது பொறுப்படுத்தி அதனை விடுதியாக்கியுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இரவு வேளைகளில் இந்த வீட்டின் பெண்கள் வந்து செல்வதாக அயலவர்கள் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் நல்லூர் கந்த ஆலய புனித பூமியில் யாழ் மாநகர சபை இந்த விடுதியை இயக்குவதற்கு எவ்வாறு அனுமதி கொடுத்தது என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். உள்ளூராட்சி மன்றங்களில் உத்தியோகபூர்வ பதவிக்காலம் இன்று ஆரம்பம். இலங்கையின் உள்ளூராட்சி மன்றங்களில் உத்தியோகபூர்வ பதவிக்காலம் இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாகின்றது. தலைமைத்துவத்தை நிறுவிய 161 உள்ளூராட்சி மன்றங்கள் செயற்பாடுகளை ஆரம்பிக்க உள்ளன. கடந்த பிப்ரவரி 17 ஒரு வர்த்தமான அறிவிப்பை வெளியிட்டது. புதிய பதவிக்காலம் ஜூன் 2 உத்தியோகபூர்வமாக தொடங்கும் என்பதை பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் உறுதிப்படுத்தியது. அதன்படி சர்ச்சை இல்லாமல் அதிகாரம் நிறுவப்பட்ட 161 நிறுவனங்களுக்கான மேயர்கள், துணை மேயர்கள், தவிசாளர்கள் மற்றும் உப தவிசாளர்கள் ஆகியோரின் பெயர்களை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டது. இந்த அதிகாரிகள் இன்று முதல் தங்கள் கடமைகளை ஆரம்பிக்க அதிகாரம் பெற்றுள்ளனர். புதிய பதவிக்காலம் ஆரம்பமான போதிலும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட மன்றங்களில் ஒன்றான கொழும்பு மாநகர சபை இன்று கூடாது. 339 உள்ளூராட்சி நிறுவனங்களில் 178 இடங்களுக்கு மேயர்கள் அல்லது தவிசாளர்கள் இன்னும் பெயரிடப்படவில்லை. தேர்தல் முடிவுகளின்படி 161 உள்ளூராட்சி மன்றங்களில் மாத்திரம் அரசியல் கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்கள் பெரும்பான்மையை பெற்றன. இருப்பினும் மீதமுள்ள 178 நிறுவனங்களில் எந்த ஒரு கட்சியிலோ அல்லது குழுவிலோ பெரும்பான்மையை பெற முடியவில்லை. இதற்கமைய கொழும்பு மாநகர சபை உட்பட 14 மாநகர சபைகள், 24 நகர சபைகள் மற்றும் 140 பிராந்திய சபைகளுக்கு நிறுவன தலைவர்கள் நியமிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. யாழில் முறைப்பாடு செய்ய சென்ற பெண்ணை வன் சொல்லால் திட்டிய போலீசார். யாழ்ப்பாணம் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய சென்ற பெண் ஒருவரை அங்கிருந்த அதிகாரிகள் வன் சொல்லால் திட்டியுள்ளனர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தனது சகோதரனுக்கு ஆதரவாக போலீஸ் நிலையத்திற்கு சென்ற பெண்ணை அதிகாரிகள் இவ்வாறு திட்டியுள்ளனர். இதுகுறித்து காணொலியொன்றை வெளியிட்டுள்ள குறித்த பெண் போலீஸ் அதிகாரிகள் திட்டியதாக கூறப்படும் ஒளிப்பதிவு ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். இந்த ஒளிப்பதிவில் போலீஸ் அதிகாரிகள் மிகவும் ஆக்ரோஷமாக பேசுவதை காண முடிகின்றது. இவ்வாறு அதிகாரிகள் தரைக்குறைவாக பேசுவது மக்கள் மத்தியில் கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமக்கு ஏற்படும் பிணக்குகளுக்கு முறைப்பாடுகளை தீர்த்துக் கொள்வதற்காகவே போலீஸ் நிலையத்திற்கு செல்வதாகவும், எனினும் அங்குள்ள அதிகாரிகள் விடயங்களை பக்குவமாக கையாளாது ஆத்திரத்துடன் பேசுவதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். திருமணத்திற்கு புறம்பான உறவால் பெண் கொலை, கணவன் தலைமறைவு. தகாத உறவால் ரம்புக்கனை கம்பள பிரதேசத்தில் உள்ள காணியொன்றில் வைத்து கூறிய ஆயுதத்தால் தாக்கி பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்த பெண் 46 வயதுடைய பொஸ்கக கும்புர பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார். உயிரிழந்த பெண்ணுக்கு திருமணத்திற்கு புறம்பான உறவு இருப்பதாகவும், இதனால் அவரது கணவன் இவ்வாறு கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்ததாகவும் போலீசாரின் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. தாக்குதலை மேற்கொண்ட நபர் அப்பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரம்புக்கனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.